தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. படத்து காமெடி நல்லா இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. படம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கு. ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்றத எடுத்திருக்காரு. இது எல்லாரோட வாழ்க்கைக்கும் உதவும் அப்படின்னு நம்புறேன். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அது மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியா பார்க்கலாம் கண்டிப்பா. சத்யராஜ் சார் காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி அவர்களும் செமையா காமெடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க காம்பினேஷன் எப்படி? ரெண்டும் சூப்பரா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மிக்சடா சொல்றாங்க, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலி. இந்த சூரிய ரிப்போர்ட்ரு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனலாக பார்ப்போம்ல, அந்த ஃபீல் அவ்வளோ சொல்ல முடியாது. பட் ஓகே, இந்த கான்செப்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட விதம், அதுக்கு இவர் பொருந்தி இருந்தார் அஜய் பாலாஜி. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டீவியேட் ஆகாமல், வேற ஸ்டோரிஸ்குள்ளே போகாமல், லவ் அப்படிலாம் போகாமல், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எமோஷனல், அப்படியே ஏதாவது ஸ்ட்ரகிள் போயிட்டு இருப்போம், திடீர்னு ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ டக்குன்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது எப்படி மீண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் படம். நல்லா இன்ஸ்பைரிங்காக இப்போதைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான படம் தான். நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் செம்மையாக எடுத்துகிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ என்டர்டெய்னிங் பண்ணாங்களோ, செகண்ட் ஹாஃப் அந்த பேஷனை பற்றி ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்குது. டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். அதான் இப்போ யங்ஸ்டர்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு நல்லா பேசியிருக்காங்க. அது ஒரு கருத்தாக வச்சு அதை இப்போதைக்கு இருக்க காமன் வேர்ல்டில் ரிலேட் பண்ணி செம்மையாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம், பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் ஒரு எமோஷனலாக எடுத்துகிட்டு போனாங்க. அது ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கும். அண்ட் லவ் போர்ஷனும் செம்மையாக இருந்தது, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ கோகுல் இருக்கார் இல்லையா, அவங்க படமும் நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் அவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு நையாண்டி தளம் கலந்த ஒரு குசும்புத்தனம்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துருக்கு? நான் கோகுலுடைய ஃபர்ஸ்ட் படம் அந்த இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், அதை பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட எல்லா படமும் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். எல்கேஜியாக இருக்கட்டும், மூக்குத்தி அம்மன், அது ஹாட் ஸ்டாரில் வந்தது. மற்ற எல்லாமே தேட்டரில் பார்த்துருக்கேன். சத்யராஜ் செம்மையாக பண்ண அந்த ஒரு கேரக்டர், அப்படி ஹேர் ஸ்டைலும் லுக்கும் ரொம்ப மற்றதை விட நிறைய நல்ல செம்மையாக இருக்குது. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர் எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, கேரண்டி. எனக்கு ஆர்ஜே பாலாஜி தான் பிடிக்கும், அதனால அவர் படம் எல்லாமே பார்ப்பேன். சூப்பராக இருந்துச்சு படம். அது மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஒரு லைஃப் ஸ்டோரி, மோட்டிவேட்டிங்காக ஆப்ஸ்டிகல்ஸ் தாண்டி எப்படி ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க. இந்த படம் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படமே சூப்பராக இருக்குது. சத்யராஜ் தான் காமெடி பண்ணுறாரு, அவர் தான். அதுவும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லேக்லாம் எதுவும் கிடையாது. படம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபன், ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, லைக் மோட்டிவேட்டிங் ஸ்டோரி தான். பட் காமெடி எனக்கு பிடிக்கும், அதனால ரொம்ப நல்லா. ரொமான்ஸ்லாம் அவ்வளோ சீன்ஸ் கிடையாது. ஸோ காமெடி ட்ராமா தான், சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் லைக் எனக்கு எந்த அளவுக்கு பர்சனல் கனெக்டா, ஐ திங்க் நிறைய பேருக்கு இல்லாத அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹாவ் எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் இது பண்ணாலும் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இது நிறைய கனெக்ட் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். படம் கண்டென்ட் வைஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்ல இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. அந்த புக் மை ஷோவில் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு 3 லைன்ஸே 2 லைன்ஸே போட்டிருப்பாங்க. அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க சொல்ல படம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். லால் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. சத்யராஜ் வில்லனிசம், கேரக்டர் ரோல் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. நிறைய கெஸ்ட் அப்பீரியன்ஸ் அரவிந்த் சுவாமி, ஜீவா, அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சார், இவங்கெல்லாம் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்ஸ்பைரிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோர் கணக்கில் இருந்தால் தான் பண்ணும் சக்ஸஸ் ஆகுன்றது இல்லை. நம்ம டேலண்ட் இருந்தாலே எந்த ஃபீல்ட்லையும் முன்னுக்கு வரலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் கண்டென்ட் வைஸும் நல்லா இருக்குது. அதை ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், அது முக்கியமாக சொல்லணும். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எமோஷன்ஸ்க்கு நிறைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். ஆமாம், சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது படம். எப்படி ஒரு சின்ன பார்பர், அதான் சலூனில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு பெரிய ஸ்டைலிஸ்டாக ஆகிறாருன்றது தான் போட்டிருந்தாங்க 2 லைன்ஸில். அதை தான் படமாக ஃபுல்லாக நல்லா ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் ஆர்ஜே பாலாஜி கூட டஃப் கொடுக்குற மாதிரி இவர் அந்த வில்லன் ரோலாக இருக்கட்டும், அப்புறம் ரெக்ரெட் பண்ணி லாஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும்,
பொண்ணுக்கும் மரும்பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். சத்யராஜ் சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் பார் சீன்ஸ்லாம் வந்துருக்கு, அது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு, நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ், நல்லா எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் ஓவராகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். ஹீரோயின்ஸ் தான் பெருசாக ஒர்க் ஆகல. படமே பிடிச்சிருந்தது ப்ரோ. ப்ரீ இன்ட்ரோலேருந்து இன்ட்ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப பெருசாக இழுக்காமல் என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் படமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமாம், இதுலேயும் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் என்னன்னா அவர்கிட்ட காமெடியெலாம் எதிர்பார்க்க முடியாது. ரோபோ சங்கரோட ரொம்ப நாள் கழிச்சு ரோபோ சங்கரோட காமெடிலாம் நல்லா இருக்கும். இந்த ஒன்லைன் காமெடிலாம். சத்யராஜோட பொசிஷன் ப்ரீ இன்ட்ரோலேருந்து இன்ட்ரோல் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக பார்க்குறப்ப இந்த எமோஷனல் கனெக்ட்லாம் இருக்கும்ல, கண்ணீர் வர வைக்கிற சீன்லாம் அது ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்தே இருக்கும். அது எல்லாமே ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் ஒரு 3 தொழில் பண்ணி 3மே ஃப்ளாப்பு, 3மே இழந்துட்டு திருப்பி வந்து இப்போ ரேபிடோ ஓட்டுன்னு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதில் என்ன வரும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு வாட்டி தோத்துட்டாலே ஒதுக்கிடுவானுங்க. 3 வாட்டி தோத்துருக்கேன். இப்போ எகைன் அண்ட் எகைன் என்னை ஒதுக்கிட்டே இருப்பானுங்க. இன்னுமே என்னை ஒதுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் இப்போயுமே யூடியூப் சேனலில் நானுமே ஒரு ரிவ்யூ சேனல் வச்சுருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை படம் பார்க்கணுன்னா நான் ஏதாவது ஒன்று பார்க்கணும், நான் ஏதாவது ஒன்று செய்யணும் வரேன். ஆனாலுமே என்னை கலாய்ச்சினே இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஹோப்பு, கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற அது கண்டிப்பாக எனக்கு இந்த படம் அந்த ஹோப் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிங்க இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறோம், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுமே ஜெயிப்போன்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் கேள்வி. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ஆக்டிங்கில் எனக்கு ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 2 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃப்ளட் வந்துச்சு. எதனால் வந்துச்சுன்னு ஏது வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி வரையுமே அதோட தாக்கம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறைய பேருக்கு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் வேலைச்சேரியோட அந்த இதை இன்னும் சரி பண்ணல கரெக்டாக. அது எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை அழிச்சோன்னா என்ன கொண்டு வருன்றது தான் படத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அழிக்காமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மேபி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன்றது கிளைமேக்ஸில் காமிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை என்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான். மற்றபடி கதையில் வந்து லேக்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் இல்லை. ஓரளவுக்கு நார்மல் கமர்ஷியல் மூவி, ஒன் டைம் வாட்சபிள். முடியாதவங்க டிவியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. அதை உட்காந்து ஓட்டி பார்க்குற அளவுக்குலாம் லேக் இல்லை. ஸோ சூப்பராக தான் இருக்குது. போய் தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஸோ இது பச்சை சட்டையான ப்ரமோஷன். தயவு செஞ்சு பச்சை சட்டையும் போய் பாருங்கள். ஏன்னா நல்லா இருக்குது. அதுவும் பாட்காஸ்ட்டில் நல்லா இருக்குது. ஸ்பாட்டிஃபை எல்லா இதுலேயும் இருக்குது. தயவு செஞ்சு அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஆர்ஜே பாலாஜி. அவருக்காக மட்டும்தான் வந்தேன். அவருக்கு மட்டுமே தான் வந்தேன். எனக்கு நான் ரீசெண்டாக நான் அவரோட ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ரேடியோலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி அண்ணனுக்காக தான் நான் வந்தேன். மற்றபடி எதுவுமே இல்லை. மேபி கோகுல் டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அவரோட படத்துலேயே ரௌத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா 2-3 படம் நடந்துருந்தது, அதுவும் நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு ரௌத்திரத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சூப்பராக இருக்கும். செகண்ட் படம் தேர்ட் படம்லாம் போயிடும். ஏன்னா அண்ணனுக்கே லோகேஷ் அண்ணனுக்கு அதான் நடந்திருக்கு. மாநகரம் தான் சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படம் என்றைக்கும் அவரோடது. ஸோ இந்த படமும் எனக்கு தெரிஞ்சும் நல்லா இருக்கு. கமர்ஷியல் மூவி அவ்வளோதான். லாகிகளால் கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் மூவி அவ்வளோதான். டெஃபினட்டாக பார்க்கலாம். டெஃபினட்டாக ஃபேமிலி பார்க்கலாம். அவரோட பாலிடிக்ஸ், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாலிடிக்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ் இல்லை, அவரோட கருத்து. அது பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடாது, சாரி, கருத்து. தப்பாக சொல்லிட்டேன். கருத்து. அது அண்ணனோட கருத்து எப்போதுமே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. இங்கேயும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. தம்பி, படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸ்க்ரீனில் வரும்போது எப்படி இருந்தது? ஆடியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இது கீப் இட் அப்னா அவங்க செமையாக பண்ணீங்க, இன்னும் நிறையா படம் பண்ணணும் அப்படின்னாங்க. செமையாக இருந்துச்சு. மோட்டிவேஷனாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு? நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம். அந்த எல்லாமே புரிஞ்சிச்சு. சிங்கப்பூர் சலூன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லால், கிஷன் தாஸ், சத்யராஜ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour தான் வராரு. பட் ஒரு குழந்தைத்தனமான நடிப்பில் அவருமே வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட், ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes வர லால் சாரோட போர்ஷன், அவர் அதை எடுத்த பேக்ரவுண்டும் சரி, அவர் நடித்ததும் சரி, குழந்தைத்தனமான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து காமெடியை வந்து சத்யராஜும் ரோபோ சங்கரும் எடுத்துக்கிட்டாங்க. ரோபோ சங்கருக்குலாம் இது வந்து ஒரு கம்பேக் மூவி தான். பட் ஆர்ஜே பாலாஜி வந்து 100% சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி அவர் சுத்தமாக இது ஒரு காமெடி கூட அவர் பண்ணலை. ஃபுல்லாகவே சீரியஸ் அண்ட் சென்டிமெண்ட்டில் போயிட்டாரு. ஆனால் அதில் நல்லாவே அவர் நடிப்பில் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. ஃபுல்லாகவே அந்த மோட்டிவேஷன், ஒரு சூரரை போற்று மாதிரியான ஒரு அந்த ஜானர் படம்னே சொல்லலாம் இது கண்டிப்பாக. சிங்கப்பூர் சலூன் படம் எப்படி இருக்குது? சிங்கப்பூர் சலூன் படம்
இதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி படத்துலலாம் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாமோ அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் இந்த படத்தில் அவர் வந்து காமெடி பண்ணல, எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் அந்த ஒரு எமோஷனலாக இருக்கட்டும், எந்த டைலாகுமே இல்லை, ஒரு மாதிரி மாண்டேஜஸாகவுமே சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு வந்து மோட்டிவேஷன் சாங் இருக்குது, அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கேட்குறப்ப நமக்கே வந்து நம்மளே லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டலாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு ஆர்ஜே பாலாஜி அவங்க படங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன், எல்கேஜி அதுவுமே. ஸோ இதில் அவரோட டைரக்ஷன் இல்லாமல் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வந்தோம். இதுவுமே நல்லா இருக்கு. சிங்கப்பூர் சலூன் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. அதான் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலி வாட்சபிள், எல்லாரும் வந்து பார்க்கலாம். அப்புறம் சத்யராஜ் ரோல் கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுக்கா, படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃபன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. சத்யராஜ் பண்ண ஃபன்னு, ரோபோ சங்கர் பண்ண ஃபன் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. சில சீன்ஸ் கனெக்ட் ஆச்சு, சில சீன்ஸ் கனெக்ட் ஆகல. கிளி வச்சு ஒரு சீன், ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது விஎஃப்எக்ஸாக இருந்தாலுமே அது அவ்வளோ எப்படி சொல்றது, அந்த டாப் நாச் எல்லாமே. பட் விஎஃப்எக்ஸ்ன்றது நம்புற மாதிரி ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்த கிளி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், நல்லா இருந்துச்சு. நல்ல படம் தான். ஐ மீன் ரொம்ப மொக்க, எனக்கு பர்சனலாக நல்ல படம். எனக்கு வந்து மொக்க அப்படிலாம் இல்லை. எனக்கு ஆர்ஜே பாலாஜி பிடிக்கும். அதை மீறியுமே படத்தில் அவர் சொன்ன அந்த சக்ஸஸ்ன்ற விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னதான் நீ எவனா இருந்தாலும் என்ன அடி வாங்கினாலுமே எங்கன்னா ஒரு இடத்துல நீ ஜெயிச்சிருவ அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அது நிறைய படத்தில் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா, இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுவும் அந்த வரிசையில் தான். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது.